Okay, right. Let's discuss the Negeri Sembilan paper 2 trial. Um, uh, let's see here. Before we answer the graphene question, let's recall the graphene section here. Uh, okay, okay. Graphene is an allotrope in an element that exists in two or more forms that they may differ in atomic arrangement. They mean they have a they won't be எலக்ட்ரோப்னா வந்து கரெக்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காது. 3 டைமென்ஷனில் பாருங்க, அதோட இஷ்டத்துக்கு ஒரு சர்டன் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி இருக்கும். ஓகேயா, இது கிராஃபைட். கிராஃபைட் வந்து அழகாக அந்த ஹெக்ஸாகன் ஷேப்பில் இருக்கும். ஓகே, அண்ட் கிராஃபின் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு எப்படி வலை மாதிரி இருக்கும் இந்த மாதிரி. ஓகே, அது சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து கார்பன் ஐட்டம்ஸ் தான். அதனால தான் அது பேர் எலக்ட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன், மறந்துடாதீங்க. ஓகே, கிராஃபின் வந்து இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் நானோ டெக்னாலஜியோட ஒரு பை ப்ராடக்ட் தான். இஸ் வைட்லி யூஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சைஸ் 0.1 nanometer. So it's considered nanotech and is abundant in nature and environmental friendly. So justify பண்ண சொன்னாங்கன்னா கிராஃபினோட யூசேஜை வந்து justify சொன்னாங்கன்னா boleh dijumpai dengan banyak di bumi ini. And then Musra Alam, environmental friendly. இது வந்து general characteristic of graphene lah. Strong and hard, transparent, good. Graphene வந்து can conduct electricity, மறந்துடாதீங்க. Good electrical and heat conductor, elastic, impermeable. அது good electrical conductor na very low electrical resistance. Impermeable na வேற வெளியில இருக்கிற வேற ஜாமான உள்ள விடாதுன்னு அர்த்தம். Elastic na can return to its original shape னு அர்த்தம். Okay, அதோட chemical properties burn at very low temperature, can be oxidized to graphene oxide. Okay, and also can act as a catalyst. அதோட uses வந்து நீங்க பாத்தீங்கன்னா electronic, sensor, biomedical, polymer, membrane and energy இந்த மாதிரியோட இடத்துல இல்ல கொஸ்டினுக்கு சம்மந்தப்பட்டது வந்து சென்சர்ல. சென்சராயா நம்ம பயன்படுத்தலாம்னா கிராஃபின் வந்து வலை மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய இடத்துல கிராஃபின் இருக்குல்ல, அது வந்து என்னது லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா, அதனால தான் அது சென்சரா பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, by using all this information, let's answer this one. Okay, diagram 2 show the structure of graphene used in an industry. Name one field use graphene. Yes, Vishal. Bioperubatan. Bioperubatan. பயோபருபத்தான் வந்து அது வந்து கிராஃபினை வந்து எப்படி பயன்படுத்தலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு பீடாங் கிடையாது. The correct answer is நானோ சயின்ஸ். இல்ல, நானோ சயின்ஸ். Okay. நானோ சயின்ஸ் ஆர் நானோ டெக்னாலஜி. பீடாங்னா இதுதான் நீங்க ஜவாப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. நான் சொன்னல இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பாருங்க, என்னென்ன பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸ்ட்ராங் அண்ட் ஹார்ட், எல்லாத்தையும் எழுதுங்க ஒரு ரிவிஷனா. ஸ்ட்ராங் அண்ட் ஹார்ட், டிரான்ஸ்பெரண்ட், good electrical and heat conductor, elastic, impermeable, and then very low electrical resistance. இந்த அத்தனை கேரக்டரிஸ்டிக்கும் எழுதிக்கிங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, these are the answer for physical properties. Okay, keras dan kuat, transparent, lutsina, conductor elektrik dan haba yang baik, kenyal, impermeable. Impermeable na சொல்லுவாங்க, tidak telap, very low electrical resistance, rintangan elektrik yang terlalu rendah. Okay, baik. So நம்ம ரீகால் பண்ணி எழுதுறோம். ஸ்ட்ராங் அண்ட் ஹார்ட், அப்புறம் என்ன டிரான்ஸ்பேரண்ட் இருந்துச்சு, குட் கண்டக்டர் ஆஃப் heat and electricity,
குட் கண்டக்டர்னா என்ன அர்த்தம்? வெரி லோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் வேற என்ன படிச்சோம்? இம்பெர்மியபிள் அண்ட் இலாஸ்டிக். இம்பெர்மியபிள், இன்னொன்று வந்து இலாஸ்டிக். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. What is the special characteristic of graphene that make it suitable for the production of sensor? ஸோ கிராஃபின் வந்து எதுக்காக? சென்சருக்காக, ப்ரொடக்ஷன் ஆஃப் சென்சருக்கு ஏன் வந்து கிராஃபின் பயன்படுத்துறாங்க? லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, அண்ட் ஃபைனலி இது என்ன atom? This is a allotrope of carbon. அதனால அந்த atom வந்து கார்பனா தான் இருக்கணும். அப்ப என்ன டைப் ஆஃப் பாண்ட்? கார்பன் இஸ் அ நான் மெட்டல், ஸோ டெஃபினெட்லி அயோனிக் பாண்டா இருக்காது. ஸோ கார்பன் டு கார்பன் எல்லாமே வந்து கோவேலன்ட் பாண்ட் தான். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் குவைட் ஈஸி தான். பட் நான் நினைச்சேன் இது நானோ டெக்லாம் வந்து ஸ்மால் செக்ஷன்ல கேட்பாங்கன்னு. பட் நானும் இது கிராஃபினை பத்தி ஒரு கொஸ்டினே கேட்டாங்க. பட் ஓகேலா, இட்ஸ் அ குட் ஐ ஓப்பனர் கொஸ்டின். ஓகே, ஸோ நான் கொஸ்டின் 3ல வந்து நான் உங்களோட ஆன்சர்ஸ்லாம் நான் கேட்பேன். ஆல்ரைட். இது வந்து ஸ்டெப்ஸ் டேக்கன் ஃபார் ப்ரிப்பேரிங் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் கார்போனேட். எப்படின்னா ஒரு ஒரு குழந்தைக்கு நம்ம எப்படி பால் போத்தையில பால் கலக்குவோம், அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் தான் இங்கே இருக்கும். முதல்ல நம்ம மாவு எடுப்போம், ஒரு கரண்டி அந்த மாதிரி அளந்து எடுப்பீங்களா, அதே மாதிரி இங்கே வே பண்ணி எடுக்கிறாங்க. அதை எடுத்து தண்ணியில் போட்டு நம்ம கலந்துருவோம். சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சமாக கலந்து நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் பால் போத்தையில் போடுறோம். ஓகே, அப்புறம் இது வரைக்கும்னு அந்த மார்க் இருக்கும்ல, அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? தண்ணி ஊற்றுவோம். அந்த கிட்ட வந்துட்டோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம். அதே மாதிரி இங்கே பைப்பெட் வச்சு ஊற்றுவாங்க. அப்புறம் கடைசியாக ஸ்டாப்பர் வச்சு நம்ம அடைச்சிட்டு இதை தலை கீழால கவுத்து 2-3 குலுக்குவாங்க. இப்படி தான் வந்து ஒரு இது வந்து மெத்தட் 1 டு ப்ரொடியூஸ் த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். செகண்ட் மெத்தட் வந்து டைல்யூஷன். எல்லாமே பவுடரில் கிடைக்காது, சிலது வந்து டைல்யூஷன் மெத்தட் பாய்ப்போம். எப்படின்னா ஒரு 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 எப்படி இது எப்படின்னா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கலக்கிற மாதிரி. ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து சன்குயிக் இருக்கோம், அதை வந்து ஒரு கிளாஸ்ல தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றி அது மேலே தண்ணி ஊற்றி அப்புறம் இதை கிண்டி இதை ஆரஞ்சு ஜூஸாக குடிப்போம். இதை குடிக்க மாட்டோம். கரெக்டா? அதுதான் டைல்யூஷன் மெத்தட். இதை வந்து ஸ்டாக் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அப்போ அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுத்துக்கணும் to produce the standard solution that we want? We will use M1V1 equal to M2V2 in this equation, in the dilution method. Okay, these are the certain things you need to know about the standard solution. Okay, my first question. Vishal Munji, Vaishnavi, what is the meaning of standard solution? Standard solution is a solution with a known concentration. Very good. A solution with known concentration. அதோட concentration எவ்வளோன்னு தெரியப்பட்ட ஒரு சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட். எக்ஸ்பிளைன் ஒன் ரீசன் why this method, அதாவது பால் கலக்கிற மெத்தட், நாட் suitable to prepare the standard solution of sodium hydroxide. விசாலாட்சி? Because sodium hydroxide cannot be concentrated as Diagnose patient cannot concentrate. sir, can you hear me, sir? Still softer than sound. Sir, now, sir? Okay. Maybe because sodium hydroxide cannot be concentrated, sir. Cannot be concentrated. அவன் அது வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் சோடியம் ஹைட்ராக்சைடை இந்த மாதிரி பவுடர் ஆக்கி அதில் ஏன் அப்படி கிண்டி நம்ம செய்யக்கூடாதுன்னு கேட்குறாங்க. Because sodium hydroxide is a soluble. இல்லை, ஆக்சுவலி சோடியம் ஹைட்ராக்சைடு அதில் நேச்சராகவே சோடியம் இருக்கிறதுனால காற்றுல இருக்கிற தண்ணி எல்லாமே, அதாவது மாய்ஸ்சர் எல்லாத்தையும் அது இழுக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் கேபாட் கேள்விலாம் தெரிஞ்சுக்கிங்க. அதனால சோடியம் ஹைட்ராக்சைடை பவுடர் ஆக்கி அதுக்கப்புறம் தண்ணி கலக்க மாட்டாங்க, அது ஸ்டாக் சொல்யூஷன் வச்சு தான் செய்வாங்க. டைல்யூஷன் மெத்தட் தான் பாய்ப்பாங்க. ஓகேயா? பிகாஸ் இது நிறைய பேருக்கு தெரியாது.
இதெல்லாம் வந்து லைக் ஓரமாக எழுஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், சுடுட் இன்ஃபோ மாதிரி. சோடியம் ஹைட்ராக்சைடு ஈஸி டு அப்சார்ப் வாட்டர் அண்ட் மாய்ஸ்சர் ஃப்ரம் த ஏர். அப்போ அதனால ஈஸியாக அங்கே தண்ணியை எடுக்கும் போது, அப்போ நம்ம கலக்கும் போது தண்ணி வந்து கரெக்டான கான்சன்ட்ரேஷனை காட்டாது. நம்ம எதிர்பார்க்குற கல்குலேஷன் மூலமாக தானே இதை மாதிரி நம்ம செய்வோம், எவ்வளோ கிராம் எடுக்கணும்னு. அந்த ஏற்கனவே அது பவுடராக இருந்துச்சுன்னா அது ஏற்கனவே தண்ணியை சிராப் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் அந்த கான்சன்ட்ரேஷன் வேல்யூவை எஃபெக்ட் பண்ணோம். அதனால் kita tak akan gunakan method 1, kita akan gunakan method 2 dilution. Okay, bye. Next question, calculation நான் காட்டிடுறேன். But I would like to hear your final answer. Sir, wait, sir, I'm copying the answers on this one. சீக்கிரம் போங்க, நீங்கள் நம்ம பேப்பர் 1 வேறு டிஸ்கஸ் பண்ணணும். Okay, sir, done. Done, okay, right. Vishal, next question or answer என்ன? 1.33 grams. 3 grams. Oh, you take wrong decimal ready, I get 1.325 gram. Oh, Okay, why you round off? If it is a continuous, you can round off. So you can exactly get what. சரி, எப்படி அப்போ நம்மளுக்கு வந்து 0.05 மோல், இதுதான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன், மோலாரிட்டி. வால்யூம் எவ்வளோ? 250. புரியுதா? ஓகே, அப்போ நான் இது எப்படி செய்வேன்னா, இதில் வந்து M1 V1லாம் பார்க்கக்கூடாது. ஓகே, மோல் இஸ் ஈக்குவல் டு MV over 1000. கரெக்டா? இந்த மோலோட ஃபார்முலாவை நீங்கள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? வாட் எவர் மேஸ் யூ யூஸ், எத்தனை மேஸ் கரண்டி நீ போடுற ஓவர் RMM, இப்படி செஞ்சால் தானே மோல் கிடைக்கும். ஸோ நான் இப்படி போட்டுப்பேன்ல, ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க எத்தனை மேஸ் நீ பாய்ச்சா தான் கேட்குறாங்க. ஸோ அது வேணும்னா MV over 1000 மல்டிப்ளை RMM பண்ணிக்கலாம். சில பேர் இதை வந்து எல்லாரும் ஒரே மெத்தட் தான் செய்வாங்க. சில பேர் இதை மாதிரி தனியாக செஞ்சுட்டு அப்புறம் அங்கே கிடைக்கிற மோல் எடுத்து இது கூட ஈக்குவேட் பண்ணுவீங்க. நான் நேராக செய்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ரைட். எக்ஸ் ஈக்குவல் டு மோலாரிட்டி எவ்வளோ வந்துச்சு? 0.05. வால்யூம் வந்து 250 டிவைட் பை 1000 மல்டிப்ளை RMM. என்ன பாய்க்கிறோம்? சோடியம் கார்பனேட்டா? ஓகே, சோடியம் கார்பனேட்னா Na2CO3. ஓகே, இதான் சோடியம் கார்பனேட். ஸோ சோடியம் வந்து 23 டைம்ஸ் 2 ப்ளஸ் கார்பன் 12 ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து 16 டைம்ஸ் 3. ஸோ இதெல்லாம் செஞ்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு 1.325 கிராம் கிடைச்சே ஆகணும். ஓகே, டோன்ட் மிஸ் த calculation. Calculation is the one going to give you mark. முடிச்சிட்டிங்கன்னா டன் சொல்லிருங்க பட்டு பட்டுன்னு. done, sir. Done 1. Done, sir. Done 2. Done, sir. Done 3. ஓகே, அடுத்த கேள்வி வந்து சம்பங் டு வைஷ்ணவி. Write a balanced chemical equation if titration is carried out using sodium carbonate and hydrochloric acid. Na2CO3 plus 2HCl, arrow 2NaCl plus CO2 plus H2O. Wait. ஓகே, கரெக்ட்ல. ஓகே, ஸோ நீங்கள் பாருங்கள், ஒரு மெட்டல் கார்பனேட்டோ ஆசிடோ நம்ம போட்டோம்னா முதல் சால்ட் எடுக்கணும். இங்கே இருக்கிற கெட்டாயன், இங்கே இருக்கிற எனாயனும் எடுத்துக்கிங்க, NaCl. அப்புறம் அங்கே இருக்கிற கார்பனேட் துக்காஜடி கார்பன் டை ஆக்சைடு. அப்புறம் மிச்சம் இருக்கிற இந்த ஹைட்ரோஜன், இந்த கார்பன் டை ஆக்சைட்லேருந்து இன்னும் ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்து வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணோம். நான் பேலன்சிங் Na கிட்ட 2 இருக்கிறதுனால Na2னால இங்கே நம்ம 2 வரும். அப்போ குளோரின் 2 வருதுனால நம்ம இங்கே 2 போடுவோம். இங்கே 2 போடுறதுனால H2, H மீமாங் இங்கே 2ஆக தான் இருக்குது. அதனால பேலன்ஸ், ஆக்சிஜனும் பேலன்ஸாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Question 4. Diagram 4 show a group of element fluorine, chlorine, bromine, iodine. Visalachi, state the group of these element in the periodic table of element.
Group 17, sir. Can I write halogen? No, sir. Cannot. அவங்க குரூப் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஃபார் திஸ் குரூப் அப்படின்னு கேட்டா தான் ஹெலோஜன் சொல்லணும். நீங்க ஹெலோஜன் போட்டீங்கன்னா சயத்தா அக்கான் பகி மார்க்கா குரூப் 17. ஓகே குட். அடுத்தது எலக்ட்ரான் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரின். விஷால். 2 7 sir. வெரி குட். 2.7. அடுத்த கேள்வி வைஷ்ணவி. bromine atom is smaller than iodine atom. Okay. Explain why the bromine form a negative ion more easily than iodine ion. சரி, இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி வைஷ்ணவி நான் எக்ஸ்ட்ராவா கேக்குறது ஏன் bromine smaller than iodine? ஏன்னா அது வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும் டவுன் த குரூப். அதான் ஏன்? ஏன்னா அதோட because the distance between the nucleus and valence electron in the atom is further. ஏன் further ஆகுது? ஐயோ the force of attraction between the இல்ல சம்மதம் இல்ல. yeah further இருக்கா ஏன்னா because அந்த atomic size அந்த ஷெல்னாலயா அட்டாமிக் சைஸ் ரேடியஸ் எல்லாமே ஒண்ணுதாம்மா. இப்ப என் கேள்வி ஏன் அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேக்குறேன். ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஏன்னா அது கீழே போக அதோட இது வந்து பெருசாயிட்டே போகும்ல. அதான் என்ன பெருசாகுது? அதோட ரேடியஸ் அந்த ஷெல் அதான் ரேடியஸ் ஷெல். அதான் என்ன ஷெல் அது? வேலன்ஸ் எலக்ட்ரானோட ஷெல். வேலன்ஸ் எலக்ட்ரான்ல நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த டேர்ம் உனக்கு தெரியணும், அதுக்காக சொல்றேன். ஓகேயா? சோ இது ஏன் பெருசாகுதுன்னா bromine atom ஏன் ஸ்மாலர் தென் அயோடின்னா அயோடினுக்கு இன்னும் நிறைய ஷெல் இருக்கும். ஓகேயா? நம்பர் ஆஃப் இது ஷெல்ஸ், இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் ஆக்குபைட் வித் எலக்ட்ரான்ஸ் are more compared to bromine la. Okay, இது எழுத கூடாது, இது நான் சும்மா உங்களுக்கு கொடுக்கிறேன். ஓகே, இப்ப tell me Vaishnavi, why bromine forms negative ion more easily than iodine? Because the force of attraction between the nucleus and valence electron becomes weaker down the group. Thus, the tendency to accept an electron decreases. Increases வருமா? நான் down the group போட்டேன் சார். ஸோ decreases நீ தானே. இங்க down the group சொல்ற, ஆனா நம்ம வந்து ஏன் bromine வந்து more easily கேக்குறாங்க. நீ அயோடினுக்கு ஜவாப் பண்ற, விளங்குதா? ஆமா. அப்ப கொஞ்சம் சலா வரும். இன்னொன்னு உன்னோட ஸ்டேட்மெண்ட்ல கம்பேரிசன் இருக்கணும். நீ டவுன் தி குரூப் மொத்தமா போடக்கூடாது. ஓகே. ரெண்டு அந்த bromine அயோடினும் கேட்டா அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் நீ கம்பேர் பண்ணணும். Oh. Yeah, so there is a chances that the answer is not acceptable. The points எல்லாம் பக்காவா இருக்கு. Yes, the point correct. முதல்ல நீங்க force பத்தி சொல்லணும். bromine சின்னதா இருக்கிறதுனால அந்த attraction force வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது அயோடின் ரொம்ப தூரமா இருக்கிறதுனால வீக்கா இருக்கும். அப்ப the tendency to attract one electron or any electron is stronger when the size is smaller. அதான் அங்க சொல்லணும். So the force of attraction between, சில பேருக்கு வந்து இந்த force of attraction between nucleus and electron போடாம நேரா நியூக்ளியர் அட்ராக்ஷன் போட்டுருவாங்க. அதுவும் கரெக்ட் தான், முடியும். ஏன்னா டெக்ஸ்ட் புக்ல நியூக்ளியர் அட்ராக்ஷன் தான் படிச்சிருப்பாங்க. the force of attraction between nucleus and electron is stronger in bromine compared to iodine. எழுதணும், கம்பேரிசன் இருக்கணும். ஓகே, அதனால என்ன ஆகும்? So the tendency to attract electron, tendency to attract electron என்ன விஷயம்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு அர்த்தம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, tendency to attract electron in bromine atom is higher compared to iodine. இப்படி ஜவாப் பண்ணணும். ஓகே, பாருங்க எது எது நீங்க ஆட் ஆன் பண்ணணுமோ
கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்லனா போட்டுக்கிங்க. இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ். முடிச்சிட்டீங்கன்னா டன் சொல்லிருங்க. Done, sir. Done 1. Done, sir. Done 2. Done, sir. Done 3. Okay. Now Vishal, chlorine react with sodium to form compound. So what is the chemical equation? Na plus Cl2 arrow NaCl2. NaCl2 Oh, yes, sir. NaCl எப்படி NaCl2 வரும்? Yes. 2 Cl கிட்ட NaC. 2 இருக்கனால இங்க 2 வரும். அப்ப இங்க 2 வந்தனால Na கிட்டயும் 2 வருது. இப்படி வரும். சரி, அடுத்த கேள்வி வைஷ்ணவி. Explain the formation of bond for this compound. அதாவது chlorine react with sodium to form this compound. எப்படி இந்த compound form ஆகுச்சுன்ட்டு சொல்லணும். 1 mark குள்ளார சொல்லணும். So what you can tell? Sir, அதுதான் sir, I don't know. Okay, Visalachi, what do you put? Sir, I explained about the ionic bond, sir. You don't need to explain everything. ஒரு மார்க்னா மெயினா என்ன, அது வந்து என்ன பாண்ட் நம்மளுக்கு தெரியுது, அயோனிக் பாண்ட். சரியா? என்ன கேட்டிங்கன்னா நான் இது வந்து ரெண்டு பாயிண்டா கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து sodium atom donates 1 electron to chlorine atom to form Na plus and Cl minus. அப்புறம் கடைசி பாயிண்ட் நம்ம எழுதுவோம் தெரியுமா, ஃபார்மேஷன் ஆஃப் பாண்ட்க்கு என்ன எழுதுவோம், the strong electrostatic force between Na plus and Cl minus will form a strong electrostatic attraction விட்டுட்டேன், இங்க ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன். The strong electrostatic attraction force between Na plus and Cl minus will form, என்ன சொல்ல வந்தேன் நானே மறந்துட்டேன் இருங்க. The strong electrostatic attraction force between Na plus and Cl minus will form strong ionic bond. Okay. Okay, முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. அதாவது மலாயில வந்து தெரியுமா, அது பேர் வந்து daya tarikan elektrostatik yang kuat antara ion sodium dan ion natrium dan ion klorida actually akan membentuk ikatan ion yang kuat. முடிச்சிட்டிங்கன்னா எப்போதும் போல டான்ஸ் சொல்லிருங்க. Done, sir. Done 1. Done, sir. Done, sir. Done 2. Done, sir. Done 3. Okay, next போலாம். Good. Okay, அடுத்தது இந்த மாதிரி ஒரு ரெடாக்ஸ் ரியாக்ஷன். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேனியல் செல்லையும் எலக்ட்ரோலிட்டிக் செல்லையும் கலந்து வச்சிருக்கானுங்க.
கெமிக்கல் செல்லையும் எலக்ட்ரோலிட்டிக் செல்லும். இப்போ இமேஜின் இது இல்லை, இது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாசிட்டிவோ இல்லை ஒரு நெகட்டிவ் கூடயோ நம்ம என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணுவோம் தானே. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வேற ஒன்றும் இல்லை, அது பேட்டரி தானே. அந்த பேட்டரினா வேற ஒன்றும் இல்லை, கெமிக்கல் செல் தான் பேட்டரி, பேட்டரி தான் கெமிக்கல் செல். அதனால தான் இது இப்படி நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த ஹோல் திங் வந்து என்னது, எலக்ட்ரோலிட்டிக்கோட செல்லோட பேட்டரி. புரிஞ்சுக்கணும், இதை இப்படி பார்க்கணும். ஓகேயா? சரி, இப்போ நான் ஒரு செல்ல இருக்கிற விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இந்த இடத்துல வந்து ஜிங்க் இருக்கு, காப்பர் இருக்கு. நீங்க இஓ வேல்யூ வச்சு நீங்க சொல்லிடலாம்ல, அது வச்சு சொல்லலாம். எனக்கு வந்து அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸும் எனக்கு தெரியும், அதனால அதை வச்சு சொல்லிடுவேன். ஜிங்க் வந்து மேலே இருக்கிறதுனால இது கண்டிப்பா நெகட்டிவ், காப்பர் கண்டிப்பா பாசிட்டிவ், கீழே இருந்தா பாசிட்டிவ். மோ எலக்ட்ரோ பாசிட்டிவ், நெகட்டிவ்ல. அப்ப இது வந்து கெமிக்கல் செல் படி இது எனாட்ல, இது கேத்தாட். ஓகேயா? சரி, இது பாருங்க, இந்த என்ன இது எனாட் தானே. இது வந்து யாரு கூட கனெக்ட் ஆகுதுன்னா, இங்க இருக்கிற இது கூட கனெக்ட் ஆகுதுல. இங்க என்ன டெர்மினலா வேலை செய்யும்னா, ஓகே, நீங்க அதிர்ச்சி ஆகக்கூடாது. இங்க வந்து நம்ம வந்து ஞாபகம் இருக்கா, நான் சொல்லியிருக்கேன், யார் என்கிட்ட கெமிஸ்ட்ரி எடுத்தாங்களோ உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரோலிட்டிக் செல் வந்து பிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ஏனாட் தானே நெகட்டிவ், இங்கே ஏனாட் வந்து பாசிட்டிவ் ஆக்சுவலி. ஸோ இது வந்து பாசிட்டிவ், இது பாருங்க இந்த இடம் இது நெகட்டிவ். ஓகே, ஸோ இது பார்த்துக்கிங்க. இதில் வந்து இதுக்கு பேர் வந்து நம்ம வந்து கேத்தாட்னு மாற்றிடுவோம். இதில் ஏனா இதில் வந்து கொஞ்சம் திருபாலேவாக இருக்கும். ஓகே, இது கேத்தாட், இது ஏனாட். சரி, I want to listen your answer first. எது என்ன ஆகும்ட்டு நம்ம அதை சரி நம்ம அதை உங்கள்கிட்ட இப்படி கேள்வி கேட்டுறேன். சரி, இப்போ விஷால் செல் ஏ மட்டும் பாரு, நான் நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் கொடுத்துட்டேன். அதில் எலக்ட்ரோலைட்டாக வேலை செய்கிறது 1.0 மோல் டிஎம் கியூப் காப்பர் 2 சல்ஃபேட். அப்புறம் அங்கே வந்து ஒரு போரஸ் ஸ்பாட் வச்சுருக்காங்க. போரஸ் ஸ்பாட்குள்ளார ஜிங்க் சல்ஃபேட் அயான் இருக்கு, இது எலக்ட்ரோலைட் இருக்கு. ஓகே, இப்போ இதில் என்ன அப்சர்வ் பண்ணலாம், வாட் இஸ் த அப்சர்வேஷன் ஹியர்? 3 விதமான அப்சர்வேஷன் கொடு செல் ஏக்கு. மொத ஒன்னாவது கொடு. இந்த பிரவுன் சார், பேராங். பேராங் என்னது, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, எனக்கு ஆன்சர் வந்து ஆயாட்டா சொல்லணும். Papajal perang terena. Terena pada mana? Pada dasar bika. Salah, bukan dasar bika, dekat kuprum ni. Oh, okay. Lagi? Zinc. Zinc. என்னது? Zinc. I cannot hear anything. Zinc become zinc 2 plus. Zinc become? Zinc 2 plus. That is what you can observe. You must have X-ray eye, I think, or microscope eye. Observation. என்னோட question வந்து observation. You can see zinc 2 plus all, Electrode zinc in piece. That's the answer I want to hear. Okay, one more. One. ஒன்னே இது மேல பேராங்கான இது வந்து உழுவோன்னு சொல்றோம். இது ஜிங்க் வந்து நீ பேசாம ஒன்னு என்னது? Electrode kuprum menjadi tebal semakin. itu sebab perang lah. இந்த பிரவுன் மெட்டல் அது மேல பதியதுனால தான் அது தபால் ஆகுது. அது ரெண்டும் ஒன்று தான். நீ ஒரே சைட் கோல் அடிக்காத. அடுத்தது the colors, the கலர் பத்தி சொல்லு பாப்போம். warna kuprum warna kuprum 2 sulfat என்ன ஆகும்? tanya warna. nya warna terus. Okey, boleh lah. nya warna decolorized. nya warna சொல்றது menjadi tidak berwarna அப்படி போட்டுரு. nya warna na decolorized.
அந்த மாதிரி போட வேணாம். போடலாம் தான் ஆக்சுவலி டி கலரை. ஓகே, இப்போ விஷால் சொன்னது மூணு அப்சர்வேஷனுமே கரெக்ட். தட் மீன்ஸ் he have a good understanding about this chemical cell. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நான் சொல்றது ஒரே விஷயம் தான். ஏனாட்ல எப்பவுமே ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தாட்ல எப்பவுமே ரிடக்ஷன் தான் நடக்கும். ஓகே, ஏனாட்ல ஆக்சிடேஷன் என்னது? அட்டமை லூஸ் பண்றது. அப்ப ஜிங்க் வந்து அதோட அட்டமை லூஸ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ஜிங்க் கொஞ்சம் கொஞ்சமா ஜிங்க் 2+ மாறும். அப்ப அந்த என்ன ஆயிரும்? அந்த zinc electrode become thinner. ஏன்னா ஆக்சிடேஷன்னால உன்னோட ஜிங்க் வந்து என்ன ஆகுது? ஜிங்க் 2+ ஆகுது. உன்னோட ஜிங்க் எல்லாமே ஜிங்க் 2+ ஆகுது. அப்ப அட்டம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்ப நீபேஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா காப்பர் என்ன பண்ணும்னா, காப்பர் வந்து கரையாது. காப்பர் வந்து பாசிட்டிவ் அட்டம்ல ரிடக்ஷன் என்ன ஆகும்? அட்ராக்ட் எலக்ட்ரான். அந்த காப்பர் டு சல்ஃபேட் கிட்ட இருக்கிற Cu2+ எல்லாத்தையும் இவர் அட்ராக்ட் பண்ணுவாரு. அட்ராக்ட் பண்ணி ஆகும். அது அப்படியே அது மேல வந்து அந்த ப்ரௌன் கலர் டெபாசிட் மெட்டல்ஸ் வந்து அப்படியே டெபாசிட்டட் ஆகும். ஸோ யூ கேன் டெல் காப்பர் எலக்ட்ராட் become thicker or brown metal deposited on copper electrode. Electrode இதெல்லாம் சின்ன சின்ன நோட்ஸ் எழுதி வச்சுக்கிங்க. Cu2+ dia terima 2 electron untuk menjadi Cu. நான் இவ்வளோ சீக்கிரமா சாதாரணமா எழுதுறேன்னா அவ்வளோ ப்ராக்டிஸ் நீங்க பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அப்புறம் நீங்க பாருங்க, அந்த Cu2+லாம் என்ன ஆகுது? Cuவா மாறுது தானே. அந்த Cu2+ எங்கேருந்து இருக்கு? இந்த காப்பர் டு சல்ஃபேட்ல இருந்து இருக்கு. Cu2+ இருக்கிற வரைக்கும் தான் ப்ளூ கலரு. அது எல்லாமே காப்பரா மாறும் போது என்ன ஆயிரும்? the color of copper to sulfate சேஞ்ச் மட்டும் போடக்கூடாது. சேஞ்ச் மட்டும் போட்டா தவறு. சேஞ்ச் ஃப்ரம் ப்ளூ டு கலர்லெஸ். ini antara சொல்லக்கூடாது. ini adalah antara observation yang kita boleh nampak di sel A. ஓகே, இப்போ நான் செல் B பத்தி பேசணும். வைஷ்ணவி, கேத்தாட்ல என்ன நடக்கும், ஏனாட்ல என்ன நடக்கும்? இப்ப asking observation sir. observation தான். Cathode வந்துட்டு reduction anode oxidation. இல்ல, நான் கேட்டது observation. You cannot observe oxidation, reduction all. Cathode anode. அந்த galvanometer needle வந்து deflect. இங்க galvanometer இல்லம்மா. Voltmeter. ஓகே, voltmeter deflect ஆகுது. வேற then electron moves from positive terminal to negative terminal. இல்ல அது வேணாம். வேற what happened to the electrons? and the product that form on the electrodes பத்தி என்ன? I'm more interested. So you have no idea about electrolysis. That's what I can see lah, but you try to learn. Okay, பாரு நான் எக்ஸ்பிளைன், இது உனக்கு எக்ஸ்பிளைன் புரிஞ்சிச்சா? கெமிக்கல் செல். இப்போ நான் லைட்டா இந்த எலக்ட்ரோலிசிஸ் செல் பத்தி பேச போறேன். பட் அதுக்கு முன்னாடி I want to give the opportunity to Visalachi. The second one in the cathode copper brown color solid will be deposited. Very good. Brown color solid வந்து இங்க deposited ஆகும். Okay, anode என்ன ஆகும்? Anode sulfur dioxide gas will be released. So yellowish gas bubble will be inside. Sala, you think sulfate gas நினைச்சுக்கிட்டியா நீ அத? Sulfur dioxide. இல்ல. You know why? இது கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டர் நீ நினைச்சுக்கிட்ட. ஆமாவா? 1 மோல் போட்டோன்னே. ஓகே, கான்சென்ட்ரேஷன் யாரை எஃபெக்ட் பண்ணும்? ஏனோட்டை மட்டும், ரைட்டா? ஏனோட்ல ஹெலைட்டை மட்டும் தான் அதை எஃபெக்ட் பண்ணும். புரியுதாம்மா? ஹெலைட்டை மட்டும் தான், அதாவது குளோரின், புரோமின் அந்த மாதிரி போட்டா தான் அதை எஃபெக்ட் பண்ணும். சல்ஃபேட் போட்டாலும் அது எஃபெக்ட் ஆகாது. Sir, but then they didn't put the word solution, sir. சரி, மறந்துட்டாங்கம்மா. பரவாயில்ல, போட்டுக்கோ. சொல்யூஷன். The colorless gas bubble release, sir. colorless அது என்ன கேஸ்? Oxygen, sir. Very good.
ஹைட்ராக்சைடு கேஸ் வந்து ஆக்சிஜனா மாறும். ஓகே, தெரிஞ்சுக்கிங்க. இப்போ வந்து எலக்ட்ரோலிசிஸ்னா எப்படி பார்க்கணும், இதுல என்னென்ன இருக்குன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். Cu2+ அயோன் இருக்கு, சல்ஃபேட் அயோன்னா SO4 2-. ஆனா இது சொல்யூஷன்ற வார்த்தையை தப்பா பண்ண மறந்துட்டாங்க, நம்ம தப்பா பண்ணிப்போம். சொல்யூஷன்னா வாட்டர் எக்ஸ்ட்ராவா இருக்கு, H+OH-. அப்ப இங்க தெரியுதா, இது கெத்தாட். இந்த கெத்தாட் இருக்குல்ல, இந்த கெத்தாட்ல கெட்டாயனை தான் தாரை பண்ணும். ரெண்டுமே தாரை பண்ணும். ஆனா யாரை சூஸ் பண்ணுதுன்ற ஒரு இது இருக்கு. அது யாரை தாரை பண்ணும்னா காப்பரையும் தாரை பண்ணும், ஹைட்ரோஜனும் தாரை பண்ணும். அப்ப இதுல வந்து நம்ம வந்து இது EO வேல்யூ பார்க்கணும், E0 வேல்யூ. ஓகே இருங்க. ஓகே எல்லாரும் விளங்குதுல? ஓகே நினச்சி நான் வெளியாயிட்டேன்னு. ஓகே E0 வேல்யூ பார்க்கணும். E0 வேல்யூ பார்த்துட்டு யார் வந்து இப்போ பாசிட்டிவ்னா பாசிட்டிவானது தான் அதை எடுக்கும்ல. ஸோ நீங்கள் பாருங்க, காப்பர் வந்து காப்பர் வந்து 0.34. அப்போ ஹைட்ரோஜன் எவ்வளோ? 0.0. எங்கே அது? ஹைட்ரோஜன் இங்கே இருக்கு. அப்போ கேத்தாட் வந்து 2 கேட்டாயனையும் தாரே பண்ணோம். ஆனால் இப்போ முடிவு பண்ணோம் E0 வேல்யூ வச்சு. E0 வேல்யூ பாருங்க, அது பாசிட்டிவ். கேத்தாட்னா பாசிட்டிவ்ல யார் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கா? Cu2+ தானே. அப்போ அது Cu2+ தான் தாரே பண்ணோம். அப்போ Cu2+ தாரே பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? அது வந்து ரிடக்ஷன் ஏற்படும்ல. அதனால தெரியுமா, டூவா எலக்ட்ரான் untuk menjadi காப்பர். அப்போ காப்பர் வர்றதுனால அதுதான் இந்த ப்ரௌன் கலர் மெட்டல் டெபாசிட்டட். ஓகேயா, ப்ரௌன் சாலிட் டெபாசிட்டட் at cathode. ஏன்னா இதில் வந்து அது ஹைட்ரோஜனை சூஸ் பண்ணல, காப்பரை சூஸ் பண்ணுது. ஏன்னா காப்பர் 2+ தெரியுமா, டூவா எலக்ட்ரான் jadi காப்பர். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ஐஎன் பார்த்தீங்கன்னா சல்ஃபேட்டையும் தாரே பண்ணும், ஹைட்ராக்சைடையும் தாரே பண்ணும். ஆனால் இது 1 மோல் கான்சென்ட்ரேட்டட் தான். ஆனால் சல்ஃபேட்க்கு வேலை செய்யாது, ஹெலைட்க்கு தான் வேலை செய்யும். பொதுவாக குளோரின் இருந்துச்சுன்னா, இப்போ குளோரைட் இருந்துச்சுன்னா காப்பர் 2 குளோரைட், கண்டிப்பாக குளோரின் கேஸ் நம்ம எழுதிடுவோம். ஸோ சல்ஃபேட்க்கு வேலை செய்யாதனால நம்ம நார்மலான ஹைட்ராக்சைட் பொசிஷன் ஃபேக்டர் தான் எடுப்போம் இதுலேயும். ஓகே, ஹைட்ராக்சைட்டை சூஸ் பண்ணோம். அப்போ ஹைட்ராக்சைட்டை சூஸ் பண்ணிச்சுன்னா ஹைட்ராக்சைட் அக்கன் மெனரிமா எலக்ட்ரான். இதில் வந்து நீங்கள் வந்து அந்த நான் சொல்லி கொடுத்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கணும். இருங்க ஐயா, இது இப்படி வம்பு பண்ணுது மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட். இருங்க. ஓகே, நல்லா எழுஞ்சிக்கிட்டு இருப்போம், அப்படி தகான்னு இதாயிரும். ஓகே, 4 orang hutan. ஓகே, 4 orang hutan என்னது, அது வந்து ஆஃப்டர் ஏரோ பண்ணணும். ஏன்னா இது ஆக்சிடேஷன்ல. ஓகே, ஏனோட்ல ஆக்சிடேஷன். 4 orang hutan bawa இது 4 இது 2 orange, அப்புறம் 4 apple dan 2 tangki air. இது மறந்துடக்கூடாது. அப்போ நீங்க பாருங்க, ஹைட்ராக்சைடு வந்து என்னவா மாறுது, ஆக்சிஜன் கேஸா மாறுது. என்னது ஐயா, எழுதுலாம் வேஸ்ட் ஆச்சா? ஓகே, ஆக்சிஜன் கேஸா மாறுது, ரைட்டா இல்லையா? அப்பனா கலர், அதனால தான் இந்த இடத்துல பாருங்க, இந்த மாதிரி அவங்க டியூப் போட்டு வச்சிருந்தாலே கலர்லெஸ் கேஸ் பபிள்ஸ் ரிலீஸ். அது வந்து என்னது, அது வந்து ஆக்சுவலி ஆக்சிஜன். அப்போ அந்த ஆக்சிஜனை எப்படி டெஸ்ட் பண்ணணும், க்ளோவிங் உடன் ஸ்பிளிண்டர் வச்சு டெஸ்ட் பண்ணணும். இட் வில் லைட் அப். ஸோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரோலிசிஸ் கேள்வியை A to Z உங்களால சொல்ல முடியணும். சொல்ல முடியலன்னா அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான நாலேஜ் வந்து இன்னும் சரியா நமக்கு அமையலன்னு அர்த்தம். சரி, இதுல வந்து காப்பர் 2 சல்ஃபேட் கலர் ஏதாவது மாறுமா? கண்டிப்பா மாறும். இன்னைக்கு பாருங்க, அதோட Cu2+ எல்லாமே Cuவா மாறுது தானே. அதனால 3வது அப்சர்வேஷன் இல்ல 4வது அப்சர்வேஷன் வந்து வோல்ட் மீட்டர் அது போறது, அந்த டைரக்ஷன் பத்தி சொல்லலாம். ஓகேயா, அதை பத்தி சொல்லலாம். அது ஓகே. 3வது வந்து நீங்க அந்த the color of CuSO4 solution turns from blue to colorless. இங்கே மாறும். ஏன்னா இங்க பாருங்க, Cu2+ எல்லாமே காப்பரா மாறிடுச்சு. அந்த Cu2+ தான் ப்ளூ கலர். ஓகே, ஸோ இப்போ நீங்க A to Z உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்க டக்குன்னு நம்ம இதுக்கு போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, we start back. No, tadi siapa jawab ni?
I give this one to Vaishnavi. Okay, now Visalachi, what is the use of the porous pot? The porous pot prevents copper to sulfate and zinc sulfate from mixing, Uh, and to allow the movement of, movement of ion. yeah, correct. To allow the movement of ions. Okay, next வந்து back to Vishal. State the metal. இது வந்து cell A ல வச்சு சொல்றோம். எது வந்து positive terminal? நம்ம அதுல எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். Kuprum. Cuprum, very good. Copper, why? Kuprum punya nilai ion yang lebih positif berbanding zinc. Yes, very good. E naught value, E naught value of copper is more positive than zinc. Okay, nilai E naught bagi cuprum lebih positif berbanding zinc. You must tell in comparison mode also. Okay, what is the ionic equation? Vaishnavi. That occur in the cell. Uh, they asking which ionic equation, sir? Cell Overall. A, cell A. Oh, அது okay. வந்து half equation. Cell A. Okay. அல்ல Zinc. அல்ல A நாட்ல என்ன equation வருது நான் போட்டிருந்தேன் மத. Zinc 2 plus plus 2e. இல்ல zinc going to zinc 2 plus correct இல்ல? Yeah. Oxidation-ல And 2e. Yeah. cathode-ல Cathode Cu 2 plus plus 2e minus go to Cu. இப்ப நீ இது ரெண்டையும் ஞாபகம் பண்ணணும் வேலை. Make Uh, sure the electron are சம. yeah. So Electron சமமா இருக்கு. So electron அப்படியே எடுத்து விட்டிடலாம். நம்ம எழுதிடலாம். சொல்லு இல்ல அப்புறம். no. Electron விட்டுனோம். Then zinc plus Cu2 plus arrow zinc 2 plus plus Cu. Good. Okay, அவ்வளவுதான். Okay. Calculate the voltage of E naught of the cell. Why Visalachi, what is the formula for E naught தேடுறதுக்கு? The more positive inert value minus the E negative. naught value of cathode lah, that means more positive na. Okay. Minus E naught value of Anode. anode. So cathode la யாரு? Copper, right? Yes. So copper ஓட எடு 0.34 Copper ma. 0.34. See here. நீங்க இங்க கொடுக்குற ஹாஃப் ஈக்குவேஷனை வச்சு நீங்க எல்லாமே இது நினைச்சிடாதீங்க. இந்த ஈக்குவேஷன் தான் கரெக்ட். அவங்க எல்லாமே ரிடக்ஷன் ஃபார்ம்ல தான் எழுதுவாங்க. அதை பார்க்க கூடாது. அதாவது நீங்க பாரு காப்பர் சம்பந்தப்பட்டது. ஓகே, ஹைட்ரோஜன் சம்பந்தப்பட்டது காப்பர் அண்ட் ஜிங்க்ல. ஜிங்க் வந்து நெகட்டிவ் 0.76. ஸோ இங்கடாது மைனஸ் இது வந்து நெகட்டிவ் 0.76. ஸோ என்ன வருது? 1.10. பாசிட்டிவ் போடணுமா கண்டிப்பா? Positive 1.10. பாசிட்டிவ் 1.10 வோல்ட். வோல்ட்டும் இருக்கணும், ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல ஈ நாட்னா. ஓகே, இப்போ ரிஃபரிங் டு செல் பி. சொல்லியா? The A1 can put untuk mengasingkan laratan kuprum bersulfat dan zinc sulfat. Untuk mengasingkan முடியும். அதான் சொன்னேன். செப்பரேட் த both solution also can. ஆனா அந்த என்ன சொல்யூஷன் நீ கரெக்டா ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். Zinc sulfate and copper to sulfate. And second answer to allow the movement of ions. Okay, right. B1, yes Vishal, your turn, right? No. Yeah. Gas X எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? Masukkan kayu uji bendera ke dalam tabung uji. Mulut tabung uji lah. That one pop. Membawa kayu uji apa? Menyala ke berbara? Menyala. Menyala பண்ணக்கூடாது. Nanti oxygen boom.
Oh. It's already oxygen. Why you menyala lagi? Berbara. Okay ah, தப்பா பயன்படுத்தக்கூடாது. Bring glowing wooden splinter. காய் ஊசி berbara. என்ன ஆகும் அதுக்கப்புறம்? Gas tidak berwarna. என்னது? Menyala semua. menyala அப்ப நீ menyala கொண்டு வந்துட்டு திருப்பி menyala semula பண்ணுமா? நீயே யோசிச்சு பாரு, எங்க லாஜிக் இருக்கா? You already bring a burning wooden, then you tell it will burn again. தட லாஜிக் Oh. kan? அந்த இடத்துலயே உனக்கு தெரியலையா? burning wooden splinter பயன்படுத்தக்கூடாது. glowing. Okay. ஊதுபத்தி வந்து ஒரு மாதிரி செவக்கும் தெரியுமா? அதுதான் glowing. burning glowing wooden சி ஐயோ நான் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். bring glowing wooden splinter near the test tube, near the mouth of test tube போடுறது பெட்டர். அதுக்கு மவுத்ல எங்க இருக்குன்னு கேட்கக்கூடாது, அது அப்படிதான் எழுதணும். ஓகே, அப்ப என்ன ஆகும்? இது ப்ரொசீடியர். ரெண்டாவது அந்த டெஸ்ட், அது இது ஐடென்டிஃபைங் டெஸ்ட். அப்ப அது என்ன ஆகும்? the burning the glowing wooden splinter, or you just tell it will light up. சிம்பிளா முடிச்சிருங்க. ரீகைண்டல் எல்லாம் சொல்லலாம்ல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் to Vaishnavi. What factor affect the production of gas X? This one I don't know, sir. They asking. ஓகே, கேஸ் எக்ஸ் வந்து நம்ம நினைப்போம் Oxygen. அந்த 1 மோல்னால வந்து கான்சென்ட்ரேஷன். நான் சொன்ன நம்ம அதிலே இது கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டர் கிடையாது. கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டர் இல்லைனா பை டிஃபால்ட் இட் ஷுட் பி இ நாட் வேல்யூ. Oh. சல்ஃபர் டை ஆக்சைடு வராது. ஓகே, அந்த கேஸ் வராது. இது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடா என்னமோ பல்லது. S2O8 இருக்குல்ல, tak boleh, ni tak boleh berlaku. Okay, jadi kita ambil yang kurang positif, yang tu yang ni lah. Okay, right. சரி, இது முடிச்சிட்டோம். nilai inot. Okay, ini kacang putih punya lah. Okay, baik, kita tengok. Alright. Table 2 show 2 experiment carry out to study the factor that affect the rate of reaction. Okay, இதில் நம்ம பார்ப்போம். இதில் excess zinc granula இருக்கு, இதில் zinc powder இருக்கு, அதுதான். மற்றெல்லாம் சேமாக இருக்கும். அப்போ granular இருந்தால் of course it will take more time. Powder இருந்தால் it take less time. Okay, first question. To Visalachi, state the chemical formula of the acid used. HCl sir. HCl. Okay, அடுத்த கேள்வி. எல்லாம் வீல வச்சிருக்கீங்க பேரு, எனக்கு அப்பப்போ குழம்புது. விஷால், state the factor that affect rate of reaction. Size small. Size of reactant. Size bahan tindak balas. Can I write total surface area? Cannot. அது inferenceல தான் நீங்க எழுதணும். Inference or explaining point. I won't accept lah. Write a balanced chemical equation for the reaction occurred. Vaishnavi. Zinc plus HCl, zinc chloride plus H2, HCl எனக்கு 2 வரும் sir. Very good. Okay, zinc plus HCl. அது வந்து என்ன ஆகும்னா zinc chloride. So zinc ஓட ரெண்டு இங்க வந்துரும், plus H2, not H2O. So chloride ரெண்டு, ஹைட்ரோஜனும் ரெண்டுனால இங்க நம்ம ரெண்டு போட்டுருவோம். சரி வைஷ்ணவி, additional question for you. What are the other changes you can do Okay. so that you can increase the rate of reaction? Catalyst. Catalyst பொதுவா போடக்கூடாது. எதை நீ catalyst பயன்படுத்தலாம் இந்த ரியாக்ஷனுக்கு? You cannot just tell I will add a catalyst. Wrong. You must add. If no means increase the temperature. Increase the temperature, increase the concentration. தவிர இப்ப catalyst கிட்டே வருவேன் நான் திருப்பி.
எதை கெத்தலிஸா பயன்படுத்தணும் இந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு? Um, I'm not sure. தெரியும் தட்டாவ். Uh, விஷால்? Cuprum sulfate. எஸ், வெரி குட். எப்பவுமே ஒரு மெட்டலோ ஆசிட்டோ இருந்துச்சுன்னா, நான் போன வாரம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போல, கேன் யூஸ் copper to sulfate as catalyst. ஓகே, மறந்துடாதீங்க. alright, now விஷால் வைஷ்ணவி முடிஞ்சு பேரே மறந்து விசாலாட்சி. Calculate the average rate of reaction for experiment 1 and 2. Experiment 1. One minute, சொல்லுமா. sir. விசாலாட்சி இருக்கா இல்லையா? Got, sir. Calculating, sir. கால்குலேட் பாருமா, கால்குலேட் தெரியும். உங்ககிட்ட என்ன அப்சர்வபிள் சேஞ்ச் இருக்கு? த வால்யூம் ஆஃப் கேஸ், டைம் இருக்கு. ரேட்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே டைம் கீழே இருக்கணும். ஓகே, டைம் எப்பவுமே கீழே தான் இருக்கணும், மேலே வரக்கூடாது. அப்ப you see the first one getting 80 and second one is 30 to collect 60 centimeter of gas. அப்ப மேல கண்டிப்பா 60 தான், அதுல மாற்றம் கிடையாது. கீழே இதுதான் மாறுது, இது 80, இது 30. ஓகேயா? இது வந்து என்னது சென்டிமீட்டர் கியூப், இது Sir, செகண்ட். எஸ். why 60 over 80, sir? 60 ஏன் ஓவர் 80யா? அதான் நம்ம ஃபார்முலா ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னது? Because the observable change will be on top. Quantity of observable change. What you are collecting the gas, right? The gas is the observable change na. அந்த 60 சென்டிமீட்டர் ஆஃப் கேஸ் நீ கலெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு நிமிஷம் முடிச்சிச்சு? Okay, sir. சோ இப்படி தான் கால்குலேட் பண்ணனும். சோ என்ன வருது? ஃபர்ஸ்ட் 6 over 8 னா 3 over 4. 0.75, So sir. 0.75. அப்ப சென்டிமீட்டர் s கியூப், s வந்து மேலே ஏத்திருங்க. Must with the correct unit also. This one 2.00 centimeter cube S negative. yeah, per second. முடிஞ்சு. so why is it 60, not 50? Yeah. Oh, 50 okay, இருக்குங்க. okay, okay, okay. 60. Sorry. அது கான்சென்ட்ரேஷன், எல்லாத்தையும் Yeah, போட்டு yeah, குழப்ப. yeah, yeah. ஐயோ ஆமா. அது வால்யூம் அண்ட் கான்சென்ட்ரேஷன், அது வேற. இந்த மாதிரி கேள்வி செஞ்சது இல்லையா? நிறைய இருக்குமே. இல்ல யாராங்க இந்த மாதிரி நார்மலா வந்து கம்பேர் பண்ணி தான் கேட்பாங்க. அதான் the ஏதோ நீ difference. கேட்டல, சரி வா மாதிரி சொல்லு. ஐயோ. இல்ல இது விஷால் டேனா? விஷால் Kada tinda balas experiment 2 lebih tinggi berbanding eksperimen. ஓகே, எஸ். ஓகே, நான் இப்படி கொஞ்சம் எழுதிடுறேன். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் 2 ரேட் நம்ம பாய்க்கும் போது ஹையர்ன்ற வார்த்தை தான் எனக்கு வேணும். லெபி திங்கின்னு தான் எனக்கு வேணும். ஹையர் தென் 1. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ collision theory. So explain everything first. Jumlah luas permukaan terdedah bahan tinda balas dalam eksperimen 2 lebih besar berbanding eksperimen 1. கரெக்ட். ஆனா பஹான் திண்டா பலாஸ் ஏன் நீ சொல்ற? உனக்கு தான் தெரியுமே, ஸ்பெசிஃபிக்கா எழுதணும் எல்லாத்தையும். Zinc, right? This what we use? Zinc. Yes. Zinc la. Okay, so TSA na total surface area. நீங்க ஃபுல்லா தான் எழுதணும். Total surface area of zinc in experiment 2 is greater than experiment 1. நான் கொஞ்சம் எல்லாம் ஷார்ட் ஃபார்மா எழுதுறேன், ஏன்னா நீங்க எழுதிருப்பீங்க. I just give you the answer. அப்புறம் Frekuensi pelanggaran antara atom zinc dan ion hidrogen lebih tinggi dalam eksperimen 2 berbanding eksperimen 1. excellent point. Okay, specifica. Don't tell me the என்னது frequency of collision between particlesன்ற வார்த்தை பாய்க்காதீங்க. ஸ்பெசிஃபிக்கா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு சொல்றோம். ஓகே, so the என்னது the frequency of collision
மலாயும் இங்கிலீஷும் மண்டையில தாண்டவும் ஆயிடு, எது சொல்றதுன்னு தெரியல. The frequency of collision Sir, between, not effective collision. இருமா இருமா ஒன்னு ஒன்னா வரணும்ல. frequency of collision தானே வரணும். ஓகே, ஆமாம். the frequency of collision between zinc atom, ஏன்னா மெட்டலா இருக்கிறதுனால atom, and H plus ion is higher in experiment 2 compared to experiment 1. அதனால திருப்பி அதே ஐயா, the effective the frequency of effective collision, the frequency of effective collision between அதே ஐட்டம் தான், zinc atom and H plus ion is higher in experiment 2 compared to experiment 1. திருப்பியும் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் 2 higher than 1 எழுதாதீங்க. அதுதான் நீங்க மொத வாட்டி எழுதிட்டீங்க. செக் பண்ணுங்க, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா எழுதிருப்பீங்க. யாரும் எதிர்பார்க்காத ஒரு கேள்வி. அதாவது ஹீட்டிங் ஆஃப் நெஃப்தலின்லாம் ஒரு கேள்வியா அப்படின்ட்டு, அது எப்போதும் 1வது கேள்வி 2வது கேள்வி அப்படி இருக்கு. 7வது கேள்வியில கொடுத்துருக்கான்னா அது நிறைய மார்க் கேரி பண்றதுனால இதுல என்ன அப்படி விதவிதமா கேட்க முடியும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கொஸ்டின்ல நிறைய ட்ரிக் இருக்கு. ஓகே, யூ கேன் சி the melting point, இந்த இடம் தான் மெல்டிங் பாயிண்ட். அப்போ ஃப்ரீசிங் பாயிண்ட் கேட்டாங்கன்னா எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், மெல்டிங் பாயிண்ட் தான் ஃப்ரீசிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் தான் மெல்டிங் பாயிண்ட், ரெண்டும் ஒன்று தான். அதாவது வேல்யூ படி ஒன்று, டெஃபினேஷன் ஒன்று கிடையாது. ஓகே, இது மெல்டிங் பாயிண்ட், இங்க சாலிட்டா இருக்கும், இங்க சாலிட் பிளஸ் லிக்விட், இங்க லிக்விட். சரி, கொஸ்டின் விஷால் சொல்லியாச்சு. வைஷ்ணவி, what is the type of particle of naphthalene? Type of particle means what is that? Solid, liquid, gas, அதானே sir? யா, இன்ன வரைக்கும் தெரியல. ஐயோ, okay, ion ஸ்டேட் ஆஃப் molecule. மேட்டர் வேற, டைப் ஆஃப் பார்ட்டிகல் வேற. Okay, okay. இது வந்து சாலிட், லிக்விட், கேஸ். Yes, இது molecule, atom and ஏம் ஞாபகம் வச்சுக்கணும், ion. atom, ion, molecule. So Some molecules sir. நெஃப்தலின் வந்து கோவிலன் காம்பவுண்ட், அதனால கோவிலன் காம்பவுண்ட் எல்லாமே மாலிக்யூல் தான். ஓகே, குட். நெக்ஸ்ட் கேள்வி டு த விசாலாட்சி. Determine the melting point of naphthalene. Melting point is 80, sir. 80 degrees. 80 degrees Celsius. அடுத்த கேள்வி விஷால். Why there is no increase in temperature from P to Q? Tenaga haba yang diserap digunakan untuk mengatasi daya tarikan van der Waals antara zara. Van der Waals force சொல்லக்கூடாது, daya tarikan antara Zara. ஜாராவும் ரொம்ப இது என்ன சொல்றது, ரொம்ப ஓப்பனா இருக்கு, ஜெனரலா இருக்கு. we know it's a naphthalene molecule, right? antara Okay. molecule naphthalene. ஸ்பெசிஃபிக்கா போ. ஓகே, வெரி குட். ஹீட் இஸ் அப்சார்ப் சொன்னாலே ஒரு மார்க் இருக்கு. தனகா அபாடி சரா, ஹீட் இஸ் அப்சார்ப்ட் by naphthalene molecules okay to what, to overcome the force of attraction between naphthalene molecule. Okay, heat is absorbed by naphthalene molecule to overcome the force of attraction between naphthalene molecule. Okay, right. இந்த பார்ட் நம்ம பிசிக்ல இது என்னன்னு சொல்லுவோம்? விஷால், still your turn. Sir,
So I have to left now, sir. ஓகேம்மா, நான் ரெக்கார்ட்ல தான் வச்சிருக்கேன். நீ மீதியை கம்ப்ளீட் பண்ணிட்டு என் படம் முடிச்சு அனுப்பு. Okay, sir. Thank you, ஓகே, sir. Bye. ரைட். யார் இது? விஷால், என்ன சொல்லுவாங்க இந்த பாட்டை? Where sir? பிக்யூ. PQ. பிசிக்ல என்ன சொல்லுவாங்க அத? What is it? பத்தியா, அன்னைக்கு தானே சொல்லி கொடுத்தேன். ஹபா பண்டாம். Tentu. ஹபாம் பண்டாம் தந்து. இது வந்து ஃபியூஷன்ல இது பெலபுரான் நடக்குதுல்ல. அப்ப ML. ஹபாம் பண்டாம் தந்து பெலக்குரான். ஓகே, இங்கிலீஷ்ல வந்து ஸ்பெசிபிக் லெத்தன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்து இந்த சைட்ல நடக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் மாறலன்னா நம்ம எம்எல் பாய்க்கணும். டெம்பரேச்சர் மாறினுச்சுன்னா அதுக்கு எம்சி தேத்தா பாய்க்கணும். ஓகே, நம்ம என்னையா? No sir. Suddenly the screen offing, turning off. ஓகே, ரைட். சரி, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி யாருக்கு? விஷாலாட்சிக்கு. விஷாலாட்சி, அப்சர்வ் த டூ கிராஃப். நீ பாரு. இதெல்லாம் கேபாட் கேள்வி. ஸ்டேட் அ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ கிராஃப். என்னம்மா டிஃபரன்ஸு? அந்த கான்ஸ்டன்ட் பார்ட்டில் டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த பார்ட் தானே டிஃபரண்ட் ஆறு. ஆர்சி எப்படி சொல்லுவ? சரி, actually I don't understand the question, sir. ஓகே, சரி. இது வந்து அந்த டெம்பரேச்சர் டிராப் வந்து யூனிஃபார்ம்லி கரெக்ட்னா, தட்ஸ் வை கான்ஸ்டன்ட் கிரேடியன்ட். Sir. விளங்குதா? Sir. விளங்குதாமா? Can sir. ஓகே. அப்புறம் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இது ஏன் இந்த மாதிரி கர்வியா வருதுன்னா, இது வந்து அந்த அந்த டிராப் வந்து நாட் யூனிஃபார்ம்லி. அப்ப என்ன காரணமா இருக்கும்? இதுல வந்து ஹீட் வந்து ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் போட்டு அழகா கிண்டி இருப்பான் எல்லா இடத்துலயும். அதனால ஹீட் எல்லா இடத்துலயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால penurunan haba dia seragam. Okay, the temperature drop is very uniformly take place. இதுல வந்து இந்த மாதிரி ஆயிருச்சு. Okay, so in the graph 6.2b, the temperature drop is drastic lah. Is drastic while or not drastic and non-uniform. In a curve கொண்டு வந்துருச்சுன்னா non-uniform. While in the graph 6.2a, the temperature drop is uniform. Penurunan haba adalah drastik dan tidak seragam. While 6.2a, the temperature drop is uniform. அப்புறம் அதை explain why வேற கேட்டிருக்காங்க. அப்ப this is because heat is evenly distributed in the graph 6.2a, while heat is not or unevenly distributed in the graph 6.2b. எழுதிக்கிங்க. நெஃப்தலின் கேள்வி இவ்வளவு கஷ்டமா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களே, ஆனா முடியும், கேட்கலாம். பாத்தீங்களா? முடிச்சிட்டீங்கன்னா டான்ஸ் சொல்லிருங்க. நாற்பதாச்சு. Done sir. Done one. Done, sir. Done two. Okay, அடுத்து போலாம்.
ஓகே, அந்த ஆர் கிட்ட இருக்குல்ல இந்த மாதிரி கர்வ் டவுனா வருது, அது என்ன சொல்லுவாங்க? penunjukan lampau. எஸ், வெரி குட். penunjukan Super, lampau. அதாவது இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு super சூப்பர் cooling. கூலிங். எஸ். ஓகே, இது வந்து எதனால நடக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் முதல்ல. அன்இவன் ஹீட் டிஸ்ட்ரிபியூட்டட்னால நடக்குது. ஓகே, எப்படி அதை நீ ஓவர் கம் பண்ணுவ விசாலாச்சி? Uh, Constantly stir the naphthalene while heating to யூசிங் த தெர்மோமீட்டர். using the thermometer. எஸ், குட். Naphthalene need to be stirred continuously using thermometer. Okay, next question. Naphthalene perlu dikacau berterusan dengan thermometer. Dengan menggunakan pai கூடாது. salah tata bahasa dia. Okay, இப்போ நீங்க பாருங்க, இது ஒரு கேபாட் கேள்வி. Diagram 6.2 6.3 show apparatus setup to determine melting point of naphthalene. அப்ப table 3 show two types of substance with boiling point respectively. Based on table, which substance is suitable to be placed in the beaker? அதாவது அந்த வாட்டருக்கு பதிலாக எந்த இதை நம்ம வச்சிருக்கலாம்னு கேட்குறாங்க. இல்லை நெஃப்தலின், சாரி, டிட்டர்மின் த பீக்கர் உள்ளன்னா அதுதான் அந்த தண்ணிக்கு பதிலாக நம்ம நார்மலாக வாட்டர் தானே வைப்போம். வாட்டர் பதிலாக நம்ம எக்ஸ் இருக்கு, வாய் இருக்கு, எது வச்சா கரெக்டாக இருக்கும்? விஷால், விஷால், Why, sir? வாய். Because it will take more time to ஏன்னா reach அதோட the. பாயிலிங் பாயிண்ட் இஸ் மோர் தென் த நெஃப்தலின் பாயிலிங் பாயிண்ட்ல. ஐ மீன் சாரி, மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் நெஃப்தலின்ல. ரெண்டுமே மெல்ட் ஆகி பாயில் ஆகுனுச்சுன்னா நம்ம எப்படி பார்க்க முடியாது. அதனால நெஃப்தலின் வந்து 80னா அதுக்கு மேலே உள்ள பொருளை தான், பாயிலிங் பாயிண்ட் இருக்க பொருளை தான் நம்ம எடுக்கணும். ஸோ வாய், பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாய் இஸ் greater than melting point of naphthalene. முடிச்சிட்டிங்களான்னு சொல்லிருங்க. And then தன்வான், விசாலாச்சி முடிச்சிட்டியா? Ready, sir. விளங்கலம்மா. சரி, கொஸ்டின் 8. ஃபியூல்ஸ் காட்டியிருக்காங்க, மீத்தேன், ப்ரோபேன், இத்தனால், ப்ரோபனால். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விசாலாச்சி, what is the meaning of exothermic reaction? Exothermic reaction is the reaction that releases heat to the surrounding. Yes, reaction that releases membebaskan haba ke persekitaran. Reaction that releases heat to the surrounding, heat energy to the surrounding. ஓகே, ரெண்டாவது விஷால் எங்க போடலாம் டெல்டா ஹெச்? the tenaga reactive on the middle, sir. இங்கயா? Between the second line and the under. இதா? No, down. இன்னுமா இங்கயா? No, sir, the second line and the last line. அதை தான்டா இப்ப நான் கேட்டேன். இதா?
I don't know. Cannot see, sir. Why cannot see? I don't know the screen not showing, sir. Oh, Ah, my screen. now can see, sir. There, there. There's Okay, I think கொஞ்சம் delay ஆகுதுன்னு நினைக்கிறேன். the down part. Yeah, correct. அதாவது எந்த பார்ட் நம்ம எடுக்கணும்னா அந்த ரியாக்டனுக்கும் ப்ராடக்ட்க்கும் உள்ள அந்த இந்த லைன் தான். இதுதான் டெல்டா ஹெச் ஆக்சுவலி. ஓகே, நெக்ஸ்ட் compare the heat of combustion of methane and propane. Salachi? So, Hello? yes, sir, can you hear me, sir? சொல்லுமா. Um, Propane, sir. compareனா comparison statementல இருக்கணும். The heat of combustion of Propane propane is greater than methane. more பாய்க்காத is higher, lower, greater அந்த மாதிரி பாய்க்கலாம். Is greater than methane. Okay, why Visalachi? Yes, Visa? Got delay ah? Vishal, can hear me? Can, sir. நீ சொல்லியா? Bilangan atom carbon per molecule. Lebih. Because the carbon number of carbon molecule in propane is like greater than methane, sir. So when it is heating, more heat will be released by propane compared to methane. Okay, right. First வந்து கரெக்ட், நீங்க ரெண்டு பேரும் சொன்னதும் number of carbon atoms per molecule இது மறக்க கூடாது. bilangan atom carbon per molecule of what? Of propane is higher than methane. So more carbon dioxide gas will be released. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹீட்டிங் கேஸ், பாருங்க, சூடு தர்ற கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு. So more carbon dioxide gas will be released. Sir, Yeah, the second one can write about Jalaga. Jilaga cannot. அது Okay, வந்து ஜிலாகா கொஸ்டின். okay. ஹீட் yang கூடயா இருக்குன்னா more carbon dioxide is released. Because carbon per atom molecule is same. Carbon per atom molecule same. Methane propane same இல்லையே. No, sir, the Jalaga. ஜிலாகா இதுக்கு இல்லையா, அது Oh, வந்து okay. compare the percentage of carbon போட்டால் தான் நம்ம செய்யணும். இல்லை எது வந்து ப்ரொடியூஸ் மோ ஜிலாகா அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ தான் நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் எடுப்போம். அது இதுக்கு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபியூல் வேல்யூ. ஃபியூல் வேல்யூவோட அர்த்தம் முதல் தெரிஞ்சுக்கணும். ஃபியூல் வேல்யூ நீங்கள் பயாலஜியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சீங்களா, அதுதான். அதாவது when 1 gram of food burn completely how much energy it release, அந்த மாதிரி தான் fuel value. When 1 gram of 1 mole of fuel value burn completely in excess oxygen, how much energy it release lah. ஸோ அதோட ஃபார்முலா வந்து எப்படி வரும்? ஃபார்முலாடியே மஸ்திலா amount of energy you release per gram. ஆனால் இது வந்து heat per mole, அதனால நம்ம mass per mole தான் எடுக்கணும். அப்போ அதோட யூனிட் எப்படி வரும்னு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் வந்து கிலோ ஜோல் per மோல் வரும். மோல்னு போட்டிருக்கோம். மோலா மேஸ் வந்து கிராம் per மோல் வரும். அப்போ இந்த மோலும் வெட்டிட்டா உன்னோட யூனிட் வந்து கிலோ ஜோல் per கிராம்னு வரணும். ஜாக்கிரதையாக செய்யணும். ஸோ அப்போ இதோட டெல்டா ஹீட்ஸ் எவ்வளோன்னு பாருங்க, எத்தனாலோட. ஓகே, delta H of ethanol is 1376.
So 1376 divided by molar mass ethanol C2. H வந்து 5 பின்னாடி ஒரு 1 இருக்கும், 6 ஹைட்ரோஜன். அப்போ ஆக்சிஜன் வந்து H ஒரு ஒரு O. எவ்வளோ வருது விஷால்? 29.9 kilojoule per gram. Kilojoule per gram. Correct. That's the correct answer. முடிச்சிட்டிங்கன்னா டன் சொல்லுங்க. And Done one. Done, sir. Some. Okay, done too. Okay, அடுத்து பாருங்க. During a football game, a player found that his knee has been swollen after being hit to the opponent. To relieve the pain, he need to put something with the cold. நானா தானே அந்த கோல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே, அப்போ உங்களுக்கு தெரியணும், ஸ்வெல்லிங் அல்லது ப்ளீடிங் இது நடந்துச்சுன்னா kita kena guna cold pack. Sudah ajar dekat form 3 kamu. எப்போ நம்ம hot pack பாய்க்கணும் விசாலாச்சி? So for coal is ammonium nitrate, sir. Ammonium nitrate powder and water. நான் என்ன கேள்வி கேட்டேன், என்ன பதில் சொல்றேன்? ஹாட் பேக் எதுக்கு பாய்ப்பாங்கன்னு கேட்டேன். Hot pack is to relieve muscle pain, sir. மசில் கிராம், மசில் பெயின். ஓகே ரைட். அப்போ நம்ம வந்து இதில் வந்து எது எடுக்கணும்னா, அது கோல்டாக வேணும்னா கண்டிப்பாக அமோனியம் நைட்ரேட் எடுக்கணும். அமோனியம் வந்தாலே அது கோல்ட் சென்சேஷன் தான் கொடுக்கும், ஏன்னா அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சூஸ் த கரெக்ட் மெட்டீரியல்ஸ். ஓகே, மெட்டீரியல்ஸ் நீங்கள் எது எடுக்கலான்னா, பிளாஸ்டிக் பேக் வேணும், வாட்டர் வேணும், அமோனியம் நைட்ரேட் பவுடர். அப்புறம் டிஸ்கிரைப் ஹவ் த பிளேயர்ஸ் பெயின் கேன் பி ரிலீஃப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து முதல்ல அமோனியம் நைட்ரேட் பவுடரும் வாட்டரையும் கலந்துடணும், ரைட்? ஸோ ஜஸ்ட் யூஸ் யுவர் காமன் சென்ஸ்லாம். மிக்ஸ் வாட்டர் அண்ட் ammonium nitrate powder into the plastic bag, and then place the plastic bag on the swollen area lah. Okay, letakkan bag plastik pada bahagian yang membengkak. Done. done, sir. Okay, I will post the answer for this one, our paper one. ஸோ எது வந்து உங்களுக்கு எந்த கொஸ்டின் வந்து நீங்கள் சாலாவாக இருக்கீங்களோ நெக்ஸ்ட் வீக் நான் பின்சாங் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் மார்க், டூ யோர் செல்ஃப் சர்வீஸ். ஓகே, நான் இப்போ ஆன்சர் வந்து உங்கள் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் மார்க் அண்ட் டோன்ட் லாஸ் த பேப்பர். நெக்ஸ்ட் வீக் ஆர்கியூ வித் மீ த கொஸ்டின் that you have get wrong answer. பிகாஸ் அதில் சில கொஸ்டின் வந்து இப்போ லைக் அலோய் கொஸ்டின்லாம் இருக்கும், அது எப்படி நான் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணணும்லாம் நான் உங்களுக்கு டெக்னிக் சொல்லி கொடுப்பேன். ஸோ ஒரு 2 கொஸ்டின் வந்து ஐ நீட் சம் டிஸ்கஷனில். ஸோ ப்ளீஸ் mark your answers, okay, for your Negri Simulant paper 1. And then today I have posted அஸ்ராமா பொண்ணோட பேப்பர் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அஸ்ராமா பொண்ணோல நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆஸ் யூஷுவல் ப்ரையோடைஸ் ஸ்ட்ரக்சர் வெர்ஷன். எஸ்ஏ நான் வந்து செய்வேன், ஸ்ட்ரக்சரும் பேப்பர் 1ம் நீங்கள் செய்யுங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ்லாம் அடுத்த வாரம் எஸ்ஏ 3 எஸ்ஏ முடிக்க டைம் கரெக்டாக இருக்கும்.
அதுக்கும் அடுத்த வாரம் தான் நான் வந்து kita akan mungkin sempat nak semak code. But anyway, நீங்கள் செஞ்சு வைங்க. நான் அடுத்த வாரம் ஸ்ட்ரக்சரை கூட நான் பின்சாங் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேயா? ஸோ அந்த விஷயத்தை பார்த்துக்கிங்க. That's all for this week. I